நம்பர்ஸ பார்த்தா உங்களுக்கு எப்பவாவது தலை சுத்துச்சா? அதிலும் குறிப்பா அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள பார்க்கும்போது கவலையே படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நாம அந்த பெர்சன்டேஜ் புதிர உடைக்க போறோம். நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி வாங்க இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாப்போம். ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு 62% மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வெறும் ஒரு நம்பரா இல்ல அதுக்குள்ள பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பாப்போம். எந்த ஒரு புதிரையும் அவிழ்க்கணும்னா நாம அதோட ஆணி வேற பிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் சதவீதம்ங்கிற வார்த்தைக்குள்ளேயே அதோட மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்ங்க. பர்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அது பெர் சென்டம் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தை. அதோட அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு நூற்றுக்கும். ஆமா, கரெக்டா கேட்டீங்க. பெர்சன்டேஜ்னாலே அது 100 பத்தின கணக்கு தான். அப்போ இனிமே நீங்க சதவீதம் அப்படிங்கிற வார்த்தைய எங்க கேட்டாலும் உங்க மனசுல 100க்கு இவ்ளோன்னு ஒரு லைட் எரியணும். அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன ஐடியா தான் எல்லா கணக்குக்கும் பேஸ்மெண்ட். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். அப்போ 62% அப்படிங்கிறது 100க்கு 62ன்னு சொல்றதுக்கு ஒரு ஈஸியான வழி, ஒரு ஷார்ட்கட். சரி, இந்த ஐடியாவை அப்படி பிடிச்சுக்கிட்டு நம்மளோட ஒரிஜினல் கணக்க சால்வ் பண்ண ரெடியா? ஓகே, இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்பி வருவோம். நம்ம நீத்து வாங்கின மார்க்ஸ இந்த தியோரிய வச்சு பிராக்டிகலா அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. நீத்தோட ஸ்கோர் 62%. டோட்டல் மார்க்ஸ் 600. அப்போ அவங்க உண்மையிலேயே எவ்ளோ மார்க் வாங்கியிருப்பாங்க? வாங்க சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த கணக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். முதல்ல நம்மகிட்ட இருக்கிறது நீத்துவோட ஸ்கோர் 62%. அடுத்ததா அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் 600. இப்போ இந்த ரெண்டையும் வச்சு அவங்க வாங்கின உண்மையான மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு சூப்பர் சிம்பிள் வழி இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, அந்த 62% டெசிமலா மாத்தணும். அதாவது புள்ளி வச்சு 0.62ன்னு எழுதணும். அடுத்த ஸ்டெப் 2, அந்த 0.62 மொத்த மார்க்கான 600ஆல பெருக்கணும். அவ்வளவுதாங்க விஷயம். அண்ட் நம்மளோட பதில் இதோ 372. ஆமா, நீத்து 600க்கு 372 மார்க் வாங்கியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிள். இனிமே பெர்சன்டேஜ்னா பயப்படவே தேவையில்ல. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம் கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். ஆனா இந்த சின்ன கணக்கு நம்மளோட டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய இடத்துல இது உதவும். எங்கெங்கன்னு பார்க்கலாமா? நீங்க ஷாப்பிங் போகும்போது டிஸ்கவுண்ட் எவ்ளோன்னு பார்க்கறதா இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்ல டிப்ஸ் எவ்ளோ கொடுக்கலான்னு யோசிக்கிறதா இருக்கட்டும், ஏன் உங்க ஃபோன்ல பேட்டரி எவ்ளோ இருக்குன்னு பார்க்கறதுல கூட பெர்சன்டேஜ் தான் இருக்கு. உலகத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்க இந்த கணக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த சூப்பர் பவர் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, இந்த புதுசா கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு இன்னைக்கு நீங்க சால்வ் பண்ண போற பெர்சன்டேஜ் கணக்கு என்ன? உங்களை சுத்தி பாருங்க, எல்லா இடத்துலயும் கணக்குகள் காத்துக்கிட்டு இருக்கு.